அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்ரேட் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்ன வீடியோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற டாபிக் எடுத்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க வரோம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா இது வந்து ஒரு டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இப்போ உங்கள் கடைக்கு வந்து ஒரு 5 கஸ்டமர் ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வாங்க, அதே மாதிரி இப்போ ஒரு 10 கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, ஆனால் எனக்கு வீடியோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் ஆகிறப்போ அவங்க வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து நம்ம முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு மிஷின் லேர்னிங்கோ ஒரு டேட்டா சயின்ஸோ போகிறோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன, ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா நம்மளோட டேட்டா வந்து எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ராபபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு போகும்போது என்னால் வந்து இது என்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்னால் முடிவெடுக்க முடியும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற டிஸ்ட்ரிபியூஷன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்கிரிட் அப்படின்னு போகும்போது இது எதை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டை பற்றி தான் சொல்ல போகுது. ஸோ எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த கவுண்ட்டை பற்றி சொல்ல போகுது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னன்னா ஒரு கஸ்டமர்ஸ் இன் அவர் ஸ்டோர். ஸோ நம்ம ஸ்டோருக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம். என் கடைக்கு வரதுல ஒரு 50% ஆஃப் த கஸ்டமர் வந்துட்டு பொருள் வாங்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது சொல்றதை தாண்டி ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அவங்க வந்துட்டு 50% வந்துட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம வந்து இங்க சொல்றோம். ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க வந்து 50% ஆஃப் சான்ஸ். ஸோ 50% சான்ஸ் வந்து அவங்க வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு 50% வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ என்ன இப்போ அந்த பொருள் வந்து 50% சான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஆப்ஷன் தான். ஒன்று பை, ஒன்று வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நான் நான் பை இல்லைன்னா நாட் பாட். நாட் பாட்டோட சொல்லுவாங்க. நாட் பாட். ஒன்று வாங்கணும், அப்படி இல்லைன்னா வாங்காமல் இருக்கு. ஒன்று வாங்கணும் இல்லை வாங்காமல் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி 2 சினாரியோ இருக்கு அப்படிங்கும்போது அங்கே வந்து நம்மளால பைனாமியல்ஸ் பண்ண முடியும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், பை. ஸோ பைனாமியல்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன சினாரியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10 கஸ்டமர் வர்றாங்க. ஸோ 10 கஸ்டமர் வர்றதுல வந்துட்டு இப்போ 6 கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் மேக் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எதை யூஸ் பண்ண, பைனாமியல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 10 கஸ்டமரில் 6 கஸ்டமர் வாங்குறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்றில் போகிறேன் அப்படின்னா அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 4 ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரூல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஜஸ்ட் பின்ஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த 4 ரூல்ஸுமே ஃபிட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணும். இதில் எந்த ஒரு ரூலுமே ஃபிட் ஆகலை, 4 ரூல்ஸுமே ஃபிட் ஆகலை அப்படின்னா நம்ம வேறு டிஸ்ட்ரிபியூஷன் தான் போகணும். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ முதல்னா பைனாமியல் அப்படின்னு சொல்லும்போது இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா பைனரி. ஸோ பைனரினா 2 அவுட்கம்ஸ் தான் இருக்குது. ஒன்று பை இல்லைன்னா டோன்ட் பை. இது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. வாங்கணும் இல்லை வாங்காமல் இருக்கணும். இதான். செகண்ட் ஒன்று வந்து இண்டிபெண்ட். ஸோ இண்டிபெண்ட் அப்படிங்கிறது என்ன, இப்போ நான் ஒரு கஸ்டமர் வாங்குறது வந்துட்டு இன்னொருத்த கஸ்டமரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒன் கஸ்டமர், அதாவது வந்து 2 டேட்டா இருக்குன்னா ஒன்று வந்து இன்னொன்று அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒன் கஸ்டமர் சாய்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் ஆன் அதர் கஸ்டமர்ஸ் ஆர் இம்பேக்ட் த நெக்ஸ்ட். ஸோ அப்போ இது வந்து இண்டிபெண்டா இருக்கும். அதுக்கடுத்து நம்பர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ இப்போ 10 கஸ்டமர்னா 10 கஸ்டமர், 20 கஸ்டமர்னா 20 கஸ்டமர், 30னா 30. அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையலை வந்து நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா கஸ்டமருக்குமே சேம் சான்ஸ். அதான் 50% ஆஃப் சான்ஸ் வந்து வாங்குறதுக்கு இருக்கு. இது எல்லா கஸ்டமருக்குமே அப்படின்னு போகும்போது இது வந்து சேம் சான்ஸ் இருக்கு. இது பேஸ் பண்ணி இப்போ நம்மள்ட்ட இருக்க அந்த கொஷினை வச்சு அப்படியே நம்மளோட ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்ன டேர்ம்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ டோட்டல் கஸ்டமருங்கிறது என்னன்னு சொல்லுவோம். அதே பி அப்படிங்கிறது என்ன, ப்ராபபிலிட்டி. ஸோ கஸ்டமர் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட உள்ள ப்ராபபிலிட்டி வந்து 50% சான்ஸ் இருக்கு ஒரு சிங்கிள் கஸ்டமர் வந்து பை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கே அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிள் நம்ம எடுத்துக்கிற வேரியபிள். நம்ம கே வந்து 6 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம்.
நம்மளா வந்துட்டு எவ்வளோ கஸ்டமர் பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா 6ங்கிறத எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் பையர்ஸ் எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அவுட்புட் எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம யூஸ் பண்றது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. ஸோ அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து 3ஆ பிரிக்கலாம். ஸோ டோட்டல் சான்ஸ் எவ்வளோ சான்ஸ் அவங்க வாங்குறதுக்குன்னு போகும்போது, ஸோ 6லேருந்து 10 வந்து 10 இருக்கு. 10லேருந்து 6 பேரா நம்ம வந்து செப்பரேட் பண்றதுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் பேர்ஸ் இருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதாவது என்ன சொல்லுவோம்னா, காம்பினேஷன் சொல்லுவோம். எவ்வளோ காம்பினேஷன் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த 6 பேர் வாங்குறதுக்கு சான்ஸ் எவ்வளோ இருக்கு. அதே மாரி அந்த 4 பேர் வாங்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா வந்து எழுத போறோம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, ஃபார்முலா என்ன? P ஆஃப் X அப்படிங்கிறது ஜஸ்ட் நமக்கு எந்த வேல்யூ வேணும்? X ஈக்குவல் டூ K. ஸோ Kங்கிறது என்ன? நான் வந்து ரேண்டம் வேரியபிள்னு வச்சுக்கிறேன். ரேண்டம்னா நானா ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதான் ரேண்டம் வேரியபிள். ஈக்குவல் டூ N ஆஃப் K. ஸோ இது வந்துட்டு காம்பினேஷனுக்காக. எவ்வளோ பேர்ஸ் வந்துட்டு நம்மனால 6லேருந்து இப்போ 10 எடுக்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து நம்மனால எவ்வளோ பேர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் N ஆஃப் K. ஸோ P ஆஃப் K அப்படிங்கிறது Pங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங். வாங்குறதுக்கான சான்ஸ். இது இன்டூ நம்ம வந்து Q ஆஃப் N மைனஸ் Kன்னு கூட குடுக்கலாம். Qங்கிறது இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். சக்சஸ்ன்னு வச்சுக்கலாம். Q வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். வாங்காம இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ்? இதுதான். இந்த ஃபார்முலா எடுத்து அப்படியே நம்மள்ட்ட இருக்க வேல்யூஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னு போகும்போது என் ஆஃப் கே இருக்கா? ஸோ இந்த என் ஆஃப் கேவோட ஃபார்முலா வந்துட்டு இது வந்து காம்பினேஷன் சொல்லுவாங்க. அந்த காம்பினேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என் ஆஃப் கே. ஸோ என் வந்து நம்பர். ஸோ நம்மளோட இத பொறுத்தவரைக்கும் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 10. ஓகேங்களா? 10ங்கிறது நம்பர் டிவைடட் பை கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இத எழுதுறோம் அப்படின்னா, இதோட ஃபார்முலா வந்து ஸோ என் ஆஃப் கே ஈக்குவல் டூ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் கே ஃபேக்டோரியல். ஸோ இதில n அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல். அதாவது நம்பர். ஸோ ஆர் ஃபேக்டோரியல் அதுலேருந்து நம்ம எடுக்க போற அந்த ஒரு பார்ட். அதே மாரி இதுவும் ஆர் ஃபேக்டோரியல். ஏன்னு வச்சுக்கலாம், இல்ல ஆர்ன்னு வச்சுக்கலாம். இதுவும் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு எவ்வளோ பார்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறது. n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர்ங்கிறது நம்ம எவ்வளோ வேல்யூஸ் எடுக்க போறோமோ. ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்டூ வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்டூ 4 ஃபேக்டோரியல். ஸோ இதுக்கு வந்து இந்த வேல்யூ எடுத்து இதுக்கு நம்ம இப்போ வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னு போகும்போது என்ன வரும்னா 10 ஃபேக்டோரியல் இருக்குங்களா? ஸோ 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ 7 இன்டூ 6 இன்டூ இந்த மாதிரி தான் 10 ஃபேக்டோரியல் எழுதலாம். டிவைடட் பை இப்போ 6 ஃபேக்டோரியல் எழுதுறீங்க அப்படின்னா இதே தான். ஸோ 6 ஃபேக்டோரியல் எழுதும்போது இது எல்லாமே அப்படியே போயிடும். 6 ஃபேக்டோரியல் போட்டு இன்டூ 4 ஃபேக்டோரியல் வந்து 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ 6 ஃபேக்டோரியல் எழுதும்போது இந்த 6 ஃபேக்டோரியல் அப்படியே போயிடும். பேலன்ஸுக்கு 4 ஃபேக்டோரியல் 4 இன்டூ 3 பார்த்தோம்னா 12, 12 இன்டூ 24. ஸோ இந்த 24 வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னா 24 எடுத்துக்கிறேன். ஸோ 8 அதே மாதிரி 9 அடிக்கும்போது 3 டைம்ஸ். ஸோ 10 இன்டூ 10 10 இன்டூ 3 இன்டூ 7. ஸோ எவ்வளோ வரும்? 210 வரும். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நம்மளால 210 வேஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலால இந்த பார்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பார்ட்டோட வேல்யூ என்னன்னா 210. நெக்ஸ்ட் P ஆஃப் K வந்து நம்ம டிரைவ் பண்ணணும்.
இப்போ நான் வந்து P ஆஃப் K வந்து டிரைவ் பண்றேன் அப்படின்னா, P யோட வேல்யூ எவ்வளோ? 0.5 ஹோல் பவர் 6. ஸோ 6 டைம்ஸ் பண்ணும்போது அவுட்புட் என்ன வரும்? 0.015625. அதே மாதிரி சார்ஜ் டவுன் பை போகும்போது இது வந்து Qன்னு எழுதிக்கலாம். Q ஈக்குவல் டு 1 மைனஸ் P தான். ஏன்னா எவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படின்னு வந்து சப்ராக்ட் பண்ணி எவ்வளோ பேர் வாங்க மாட்டாங்கிறது தெரியும். அதான். ஸோ பவர் 4. ஏன்னா n மைனஸ் கே என்னோட வேல்யூ வந்து 10, 10 மைனஸ் 6 இது 4. இது பார்த்தீங்க அப்படின்னா 0.5 தான் வரும் ஹோல் பவர் 4. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். ஸோ 210 இன்டூ 0.15625 இன்டூ 0.065 போடும்போது அவுட்புட் என்ன வரும்னா 20.5% அப்படின்னா ஸோ 6% வாங்குறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். 20.5% வந்து சான்ஸ் இருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம வந்து மெயினாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணும்போது நம்மளால வந்துட்டு மேக்ஸிமம் அவுட்புட். ஸோ எனக்கு வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து ஆர்டர் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கி வைக்க முடியும். அந்த இடத்துல இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கெல்லாம் வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பைனாமியல்ங்கிறது சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். நம்ம எத எடுத்துக்கிட்டாலுமே மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்துட்டு டிஃபெக்டிவா இருக்கா இல்லையா? ஸோ ப்ராப்பரா இருக்கா? டிஃபெக்டிவா இருக்கா? குவாலிட்டி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி மார்க்கெட்டிங் இமெயில்ல நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புறேன். இந்த இமெயில நீங்க கிளிக் பண்ண எவ்வளோ சான்ஸ் இருக்கு? ஒரு இமெயில் வருது. இந்த இமெயில் நீங்க கிளிக் பண்ண 30% சான்ஸ் இருக்கு அப்படின்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளிக்கிங் 100 இமெயில்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 150 இமெயில் அனுப்புறேன். 150 இமெயில்ல நீங்க வந்து 30% இமெயில வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து 100 இமெயில் வந்து நீங்க கிளிக் பண்ண எவ்வளோ சான்ஸ் இருக்கு? ஏன்னா, இது எல்லாமே ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, இவ்ளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா, இவ்ளோ பேர் கிளிக் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ, அதனால பைனாமியல் யூஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் இருக்கு. ட்ரக்ஸ பொறுத்தவரைக்கும் இங்க 2 தான். ஒண்ணு சக்சஸ் ரேட், இன்னொன்னு ஃபெயிலியர் ரேட். ஸோ, சக்சஸ் ரேட் வந்து இவ்ளோ ட்ரையல்ஸ், ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். இந்த வேல்யூஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும். இது வந்து சேஞ்ச் ஆகாது. இவ்ளோ ட்ரையல்ஸ்ல எவ்வளோ ட்ரையல்ஸ பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இது எல்லாமே நம்மளால வந்து பைனாமியல் யூஸ் பண்ணி பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து டோட்டல் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 10 இருக்காங்க. டோட்டல் கஸ்டமர் வந்து 10 இருக்காங்க. ஸோ, டார்கெட் பண்ற பையர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டார்கெட் பண்றது ஒரு 2 பேர் டார்கெட் பண்ணணும். 10 பேர்ல 2 பேர். உங்க சான்ஸ் ஆஃப் பையிங் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும்? இப்போ 10 பேர்ல 2 பேர் வாங்குறதுக்கு சான்ஸ் ஆஃப் பையிங் வந்து இப்போ நான் வந்துட்டு 50 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 50 வைக்கிறோம். இப்போ 10 பேர்ல வெறும் 2 பேர் வாங்குறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா, 4.39% இருக்கும். பைனாமியல் ஃபார்முலா படி. இதே 10 பேர்ல இப்போ ஒரு 5 பேர் சான்ஸ். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? 2 பேர்னா எக்ஸாக்ட்டா 2 பேர். இது வந்துட்டு 2, 4, 5 இந்த மாரி இப்போ 2 பேர் வாங்குறாங்க அப்டின்னா, இப்ப 2 பேர் வாங்குறாங்க. அப்போ 3 பேர் வாங்குறாங்க. 4 பேர் வாங்குறாங்க. 5 பேர் வாங்குறாங்கன்னா, சரி இப்ப 2 பேர் இப்ப 5 பேர்லயுமே 2 பேர் வாங்கியிருப்பாங்கன்னு எடுக்க முடியாது. எக்ஸாக்ட்டா இப்ப 2 பேர் மட்டும் வாங்குறாங்க அப்டின்னா, எவ்வளோ பண்ண முடியும்? இதே வந்து 3 பேர் வாங்குறாங்க அப்டின்னா, எவ்வளோ வரும்? 4 பேர் வாங்குறாங்கன்னா எவ்வளோ வரும்? அந்த மாரி தான் வருமே தவிர, இப்ப 5ல 2னால 2 பேர் மட்டும் இந்த மாரி வராது. இது பேஸ் பண்ணி போகும்போது 10ல 3 பேர் வாங்குறாங்க. அதே 10ல 3 பேர் வாங்குறதுக்கு ஒரு 50% வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அதே இப்ப வந்து நம்ம 4 பேரா இன்கிரீஸ் ஆகும். 5 பேர் வாங்குறதுக்கு இன்னும் சான்ஸ் அதிகம். 6 பேர் வாங்குறதுக்கு மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 7 பேர், 8 பேர். ஸோ ஓவராலா இது எல்லா பெர்சன்டேஜும் ஆட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட அவுட்புட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து 100% இருக்கும். அவுட்புட் வந்து 100% இருக்கும். ஆனா, இதுல வந்து எவ்வளோ சான்ஸ் ஆஃப் பை இப்போ 10 பேர்ல 8 பேர் வாங்குறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா 4 பேர். அதுவே 5 பேர் வாங்க அதிகமா காட்டுது. ஸோ ஏன்னா, அந்த ஒரு ஓவராலா ஒரு 5 பேர் வாங்குறது அதிகமாகும். இப்படிதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் ஆகும். இத யூஸ் பண்ணி நம்மளால வந்து நமக்கு எவ்வளோ கஸ்டமர ரீச் பண்ண முடியும். ஒரு 100 கஸ்டமர் நான் 150 பேர் இருக்காங்க. 150 பேர்ல நான் வந்து 100 கஸ்டமர் ரீச் பண்ணணும். அப்படின்னா, 150ல நான் வந்து 100 கஸ்டமர் ரீச் பண்ணணும். ஸோ, அது பேஸ் பண்ணி என்னால வந்து ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதுக்கேத்த மாரி ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பிளாட் பார்த்தோம் அப்படின்னா, இப்படிதான் இருக்கும். ஓகே. எவ்வளோ சக்சஸ் இருக்கு, எவ்வளோ ஃபெயிலியர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1ன்னா ஸோ 1 வந்து இவ்வளோ தான் இருக்கு. 2 ஸோ இந்த மாரி செப்பரேட்டா இருக்குமே தவிர, இப்ப நான் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டூ 5 5 பேர் இருக்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் இப்ப எத கண்டுபிடிக்க போறேன்னா, இந்த ஒரு பாரோட தான் கண்டுபிடிப்பேன். இதே எக்ஸ் ஈக்குவல் டூ 6ன்னா நான் எத கண்டுபிடிப்பேன்? இத தான் கண்டுபிடிப்பேன்.
எவ் எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸுமே 2 இருக்கும். ஒண்ணு பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் இருக்குமே தவிர, எல்லாமே வந்து ஒரு பாரா இருக்கும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் பார்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து உங்களால முடியும்? 5 பேர் ஆகுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு? 6 பேர் ஆக எவ்வளோ சான்ஸ் இருக்கு? 7 பேர் ஆக எவ்வளோ சான்ஸ் இருக்கு? இப்படிதான் நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன வந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு காயின வந்து ஃபிளிப் பண்றேன். இத ஃபிளிப் பண்ணும்போது 5 டைம்ஸ் ஃபிளிப் பண்றேன். 3 ஹெட்ஸ் வரும். இதுக்கு என்ன அவுட்புட்டா இருக்கும்? அப்படின்னு சொல்லி கீழ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாரி இதுல உள்ள என்னோட வேல்யூ, யோட வேல்யூ, ஓட வேல்யூவ கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமாட்டி வந்து 10 இமெயில் நான் சென்ட் பண்றேன். 10 இமெயில்ல 20% கிளிக் ரேட். கிளிக் ரேட் அப்படிங்கிறது நான் 10 இமெயில் அனுப்பும்போது, அது எத்தன பேர் வந்து கிளிக் பண்ணுவாங்க? அது வந்து எனக்கு 20% இருக்கணும். 20%னா 10ல 20% அப்படிங்கும்போது 2 பேரு. 20% இருக்கும்போது எவ்வளோ கிளிக் ரேட் இருக்கு அப்படிங்கும்போது, சான்ஸ் ஆஃப் கிளிக் ரேட்ஸ் வந்து 2 கிளிக். 2 கிளிக் வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கீழ வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாரி அப்கிரேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.